ஓகே. சந்தைப்படுத்தல் பகுதியில சரிதானே, அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்களா, இந்த பண்ட குறியிடல் பிராண்டிங் அப்படின்ற விடயம். சரிதான். நம்ம ஆல்ரெடி நாம் கொஸ்டின் பார்க்கக்குள்ள சில விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். அதன் அடிப்படையில தான் இந்த பண்ட குறியிடல் பிராண்டிங் அப்படின்னு சொன்னா உங்களோட பொருளை வந்து இன்ன பொருள் தான், இதுதான் இதுக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் என்ன செய்யறது, நாங்க நிலைநிறுத்திக் கொள்றது. சரிதானே. இங்க பாருங்க, இப்போ பொருட்கள் சேவைகளை வாடிக்கையாளர்கள் இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு அடையாளம். சரிதானே. இப்ப மேகி நூடுல்ஸ் சொன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஒரு என்னது, அந்த மேகி நூடுல்ஸ்ல ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. வேணுமென்று சொன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணலாம். வெயிட், பிராண்டிங் என்னன்னு சொல்றேன். ஓகே, இது உங்களுக்கு தெரியுதா? இப்படியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். மேகின்றோன்னு இந்த ரெட்டு ஒரு ஜாதிரி ஒரு இது என்னது, அந்த பொப்அப் மாதிரி வந்து அதுக்குள்ள மேகி அப்படின்னு இருக்கும். ஏன்னா சோ அதை பார்த்தா உங்களுக்கு விளங்குமா இது மேகி தான்னுட்டு? விளங்குதா? எல்லாத்துலயுமே அந்த பிராண்டிங் என்னது, இந்த மேகின்றது இப்படித்தானே போட்டிருப்பாங்க. ஏனே இதுவே கொட்டு மீன் அடிச்சோம்னு சொன்னா எப்படி, அது ஒரு அது ஒரு ஃபங்கி ஸ்டைல்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துலயுமே சேம் மாதிரி தான் போட்டிருப்பான். ஏன்னா பிரீமா கொட்டுமி கொட்டுமின்றது அந்த கொட்டுமி என்னது, சேம். எல்லாத்துலயும் சேம் பேக்கேஜிங் எல்லாம் வேறுபட்டாலும் அது என்னது, கொட்டுமிங்கிறது என்னது, அந்த பிராண்ட் எப்படி இருக்கு, சேம் தானே. எதுலயுமே சேஞ்ச் ஆகல தானே. சோ அதைத்தான் பிராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது, பிராண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றது. புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு? ரைட். சோ இந்த பிராண்டிங்ல சில பண்புகள் இருக்கும். இப்ப பாருங்க, பொருத்தமானதாக இருக்கணும். சரிதானே. இப்ப மெகின்னு சொன்னா அந்த மெகின்றதுக்கு பொருத்தமான மாதிரி அது இருக்கணும். அது இன்னும் ஒரு பேருக்கு வைக்க போனா அது ஒரு ஒரு பொருந்தாத மாதிரி இருக்கணும். இப்ப அதே மாதிரி ஒரு பேர் உண்டு வேற ஒன்றுக்கு வைக்க போனோம்னு சொன்னா ஒரு ஒரு பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். என்ன சோ இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு டயர் கம்பெனி ஒன்றுல டயர் பிராண்ட் ஒன்றை வைக்க போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு பேரா இருக்கும். இது சாப்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு பேரை அல்லது பிராண்ட கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாது, அந்த டயர்ல நம்ம பொறிக்க இயலாது. அப்ப அந்த டயருக்கு ஏத்த மாதிரி என்னது, அந்த ஸ்போர்ட்டிவா கொஞ்சம் புது நேமா இருந்தால்தான் என்னது நல்லா இருக்கு. அப்ப அந்த அதுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமானதாக இருக்கும். அதே மாதிரி அந்த பிராண்டிங் சொல்றது இன்றைக்கு ஒரு பேர்ல நாளைக்கு ஒரு பேர்ல இருக்கக்கூடாது. சரியா. அது எப்படி இருக்கணும், நிலையானதாக இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும். இன்றைக்கும் கொத்துமி தான், நாளைக்கும் கொத்துமி தான், அடுத்த எத்தனை வருஷத்துக்கு போனாலும் கொத்துமி கொத்துமி தான், மேகி மேகி தான். மேகி எத்தனையோ வருஷமா அந்த பேர் தான், அதான் பிராண்ட். அதுக்கு அங்கால அவங்க பிளேவர்ஸ் தான் கொண்டு வருவாங்களே தவிர மேகியில மாற்றம் இல்லை. அப்ப என்னது, அது நிலையானதாக இருக்கணும். அதே மாதிரி அது உண்மைத்தன்மையுடையதா இருக்கணும். அது பொய் ஃபேக்கா இருக்கக்கூடாது. விளங்குதா? இப்ப மேகின்னு சொன்னா அது நூடுல்ஸ், அது என்னது உண்மைத்தன்மை. என்னது அதே மாதிரி அந்த ஏதாவது அந்த பொய்த்தன்மை உடையதாக இருக்கக்கூடாது, ஃபேக்காக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மெகி என்று சொன்னோடனே உங்களுக்கு குயிக்கா என்னது அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு சொல்லி விளங்குது. என்ன இப்போ வேற வேற இதுகளை பிராண்ட பார்க்கக்குள்ள நமக்கு அதை பார்த்த உடனே என்னது, ரைட் இது இதுதான். சன்ஸ்லிக்க பார்த்தா என்னது உங்களுக்கு விளங்கும், ரைட் இது சன்ஸ்லிக் தான். என்னது அந்த பொட்டில பார்த்த உடனே என்னது உங்களுக்கு விளங்கும். அந்த பொட்டில பாக்குறன்றதுக்கு முதல் இந்த சன்ஸ்லிக்னு அடிக்கும் போது அதுல அந்த அந்த ஃபொண்ட் இருக்கு தானே சன்ஸ்லிக்னு. ரைட். இந்த பாருங்க இதேதான் எல்லா இதுலயும் அதே சேம் தான், கலரை மட்டும் மாத்துவாங்க. மத்தபடி சேம் தான். அந்த 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 பிராண்டிங் என்னது, சன்சில்க்ன்ற பிராண்டிங் சேம் தான். என்ன அந்த ஒரு வட்டத்துக்குள்ள அந்த சன்சில்க்னு வர மாதிரி இருக்கு. விளங்குதா? ரைட். அப்ப பார்த்த உடனே இது சன்சில்க் தான். அதே மாதிரி லைஃப் பாய் ஷாம்பு பாத்தீங்களா, அந்த பிளஸ் அடையாளத்துக்குள்ள வரும். எனக்கே ஞாபகம் இருக்கு. அப்ப உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். பிளஸ் அடையாளத்துக்குள்ள இருக்கு. இந்த பிளஸ் அடையாளத்துக்குள்ள லைஃப் பாய் இருக்கும். ரைட். இதுதான் பிராண்டிங். அதை பார்த்த உடனே இது லைஃப் பாயா, இது பார்த்த உடனே ஹெட் அண்ட் ஷோல்டரா அப்படின்னு சொல்லிட்டு என்னது அடையாளம் காணக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அந்த பிராண்டிங் அப்படி இருக்கணும். சோ இதுதான் இந்த பண்டக்குறியினுடைய பண்புகளாக இருக்கணும். சரி பிள்ளைகள், அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னடா பிள்ளைகள்,
நெறிமுறை சந்தைப்படுத்தலினுடைய முக்கியத்துவம், எத்திக்கல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பொய் புரட்டி சொல்லி மார்க்கெட்டிங் பண்றது, அதே மாதிரி தேவையில்லாத பொய்யான விடயத்துக்கு மார்க்கெட்டிங் பண்றது, இதெல்லாம் அன்எத்திக்கலான விஷயம். அதே மாதிரி ஓவரா மிகை மிஞ்சிய விளம்பரம் செய்யறது, மார்க்கெட்டிங் பண்றது, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் அன்எத்திக்கல். இப்ப பார்க்கும்போது வாடிக்கையாளருக்கு ரொம்ப டேஸ்டியா காட்டுவாங்க, நாக்குல என்னது எச்சில் ஊடுற மாதிரி காட்டி போட்டு என்ன செய்வாங்க, அங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். அப்படி சில ப்ராடக்ட் வந்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, பட் படுகேவலமா இருந்திருக்கு. அல்லது இந்த பேஸ்புக்ல எல்லாம் சில அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, இந்த வாட்சஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கிற மாதிரி கொண்டு வந்து கையில கட்டி பார்த்தா இந்த ஏதோ ரோட்ல புறக்கின வாட்ச் மாதிரி இருக்கு. அது உடுப்பும் அந்த மாதிரி தான். சில மெட்டீரியல்ஸ் பாக்குறதுக்கு வெப்சைட்ஸ்ல என்ன ப்ரொமோஷன் பண்ணும் போதெல்லாம் அழகா காட்டுவாங்க, நல்ல ஒரு வடிவான கேளு கொடுத்து. நமக்கு கொடுத்து பார்த்தும் போது நம்ம ஏண்டா இதை வாங்கி நம்மண்ட மாதிரி இருக்கு வேணே. சோ அப்படி இந்த மிகை மிஞ்சிய வகையில, பொய்யான வகையில, சிறுதானி இந்த நடைமுறைக்கு சாத்தியமற்ற வகையில மார்க்கெட்டிங் செய்யறதைத்தான் நெறிமுறை அற்றது, அன்எத்திக்கல்னு சொல்லுவாங்க. சோ நெறிமுறைன்னு சொன்னா காலத்துக்கு பொருத்தமான மாதிரி, உண்மையை சொல்ற மாதிரி, ரைட், உண்மையான விடயங்களுக்கு சொல்ற மாதிரி மார்க்கெட்டிங் இருந்தால்தான் அது சரியான நெறிமுறையான மார்க்கெட்டிங். அப்படி நாங்க நெறிமுறையான மார்க்கெட்டிங் செஞ்சோம்டா எங்களுக்கு அதுல சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்னண்டா வாடிக்கையாளருடைய விசுவாசம். நீங்க விளம்பரப்படுத்துற மாதிரியே அந்த பொருள் இருக்குமாக இருந்தால் வாடிக்கையாளர் என்ன செய்வாரு, விசுவாசம் உடையவராக மாறுவார், அடிக்கடி உங்களோட பொருளுக்கு வாங்கக்கூடியவராக மாறுவார். அதே மாதிரி உங்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மை வரும். இப்ப நீங்க காட்டுற மாதிரியே சரியான ப்ராடக்ட் மக்களுக்கு கொடுப்பீங்களா இருந்தால், வாடிக்கையாளர் கொடுப்பீங்களா இருந்தா அவர் உங்களோட பொருளை நம்பி வாங்குவார், இன்னும் ஒருத்தருக்கு என்ன செய்வார், சஜஸ்ட் பண்ணுவார், அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி எங்களோட அந்த பிராண்டினுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும். அவரை அடுத்தாக்களுக்கு என்ன செய்வார், உங்களை விஷயத்தை ஷேர் பண்ணுவார். நன்மதிப்புன்னு சொன்னா அதன் மீதான ஒரு லோயல்டி, பக்கச்சார்புங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கும். இப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்கிறதுனால சந்தையில ஒரு பொசிஷனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட பிராண்டுக்கு ஷாம்பூண்டா சன்சில்க் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பொசிஷனிங்க நீங்க செய்ய முடியும். அந்த சந்தை பாங்க நீங்க பெற்றுக்கொள்ளலாம். புரியுதா? புரிஞ்சுதா? என்ன மாதிரி? எஸ் ஆர் நோ? ஆன்சர். ஓகே, இதெல்லாம் கொஸ்டினுக்கு வார பகுதி. சரிதானே? பிராண்டிங் கட்டாயம் வரும் கொஸ்டினுக்கு. சரியா? அந்த பண்டக்குறியினுடைய பண்புகள், அதே மாதிரி நெறிமுறை சந்தைப்படுத்தலினுடைய முக்கியத்துவம், அதே மாதிரிக்கு இந்த டிஜிட்டல் சந்தைப்படுத்தல். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற இந்த விஷயம் தான் இந்த சந்தைப்படுத்தல் என்ற விஷயம். சரிதானே? சரியா? டிஜிட்டல் சாதனங்களையும் சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்தி சந்தைப்படுத்துறது. இப்ப டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் என்றா என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அதாவது நீங்க ஒரு என்னது மார்க்கெட்டிங் ஒன்று செய்ய போறீங்களன்னு சொன்னா அந்த மார்க்கெட்டிங்காக நீங்க என்னது உங்களோட போனையோ அல்லது லேப்டாப்பையோ அல்லது ஏதோ ஒரு டிஜிட்டல் சாதனத்தையோ, அதே மாதிரி சமூக வலைதளங்களாங்க டிக்டாக், என்னது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ரைட், அதே மாதிரி வேற என்ன இருக்குது, யூடியூப், இப்படியான சமூக வலைதளங்களை பயன்படுத்தியோ நீங்க மார்க்கெட்டிங் செய்வீங்களா இருந்தால் அது என்னது, டிஜிட்டல் சந்தைப்படுத்தல். சரிதானி? ரைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இதனுடைய அனுகூலங்கள் பிரதிகூலமும் கேட்டு வாரது என்னது கூட. சரியா பிள்ளைகள்? சோ அனுகூலம் என்று சொன்னா என்னது, அதே மாதிரி பிரதிகூலம் என்று சொன்னா என்னது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து தெரியும். அனுகூலங்களை பாத்தீங்கன்னா குறைந்த கிரயம். இப்ப டிவியில விளம்பரம் கொடுத்தீங்கன்னா கூடையா என்ன செய்யணும், காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுவே பேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்னது, பேஸ்புக்ல எல்லாம் இலவசமாகவே கொடுக்கலாம். அதுவே அந்த பே பண்ணியும் செய்யறதுகளும் இருக்குது.
சரிதானே? சும்மாவும் செய்யலாம், பே பண்ணியும் செய்யலாம். பே பண்ணி செய்யும் போது என்னது அவ்வளவு அந்த டிவிக்கு விளம்பரம் கொடுக்குற, ரேடியோவுக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி அந்த அளவு கோஸ்ட் இருக்காது. சரியா? அதே மாதிரி அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள். ஏன் இப்போதைய காலகட்டத்துல டிவி, ரேடியோ கேட்கிறாக்களை விட சோசியல் மீடியா பயன்படுத்துறாக்கள் தான் கூட. அப்ப அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நன்மதிப்பு அதிகரிக்கும். சரி, அதே மாதிரி வணிகமும் விருத்தி அடையும். ஏன் நிறைய இடங்களுக்கு உங்களுடைய நிறுவனங்கள் போய் சேரும். அதனாலதான் இப்ப இந்த டிக்டாக்ல எல்லாம் அதிகப்படியான இந்த வியாபாரங்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ற வீதம் கூட. ஏன் அதுலதான் 24 மணித்தியாலங்களும் ஆட்கள் கிடக்குறாங்க. அப்ப என்ன செய்வாங்க? அதுல வந்துதான் வியாபாரிகள் அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ, அவங்களுடைய மார்க்கெட்டிங்க பண்ணுவாங்க. சரியான பிள்ளைகள்? இது இப்படியான நன்மைகள் இருந்தாலும் கூட அங்கால சில தீமைகளும் காணப்படுகிறது. அதாவது இணைய மோசடிகள், இணைய வசதி எல்லா இடங்கள்லயும் காணப்படாது. அதனால உங்களுடைய விஷயம் போய் சேராது, கிராமப்புறங்களுக்கு போய் சேராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்பு புதுப்பித்தல், அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். புதிய விஷயம் வர 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 என்ன செய்யணும்? அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். சரியோ? சோ அதெல்லாம் பிரதிகூலங்களுக்குள்ள வரும். இன்னும் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? தனிப்பட்ட முறையில இன்னும் சம்பந்தமான பிரதிகூலங்கள் எழுதி கொள்ளலாம், உங்களுக்கு தோன்ற விடயங்கள். சரிதானே பிள்ளைகள்? சோ இதுதான் இந்த டிஜிட்டல் சந்தைப்படுத்தலினுடைய அனுகூலம் பிரதிகூலங்களா இருக்கு. அதே மாதிரிக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் முறைகள் சம்பந்தமாக கொஸ்டின் வாருது. போன முறையும் கொஸ்டின் வந்தது, டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் முறைகள் சம்பந்தமாக ஜனவரி பேப்பர்ல. அதுல சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், ரைட்? இப்படி எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் இருக்கு. நீங்க அடிச்சு பார்த்தா ChatGPT-ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேஸ் அடிச்சு பார்த்தா நிறைய வேஸ் வரும், நிறைய முறைகள் வரும், நிறைய வழிகள் வரும். இதுல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் வேண்டிய விடயம் இந்த SEO மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்றா நீங்க சர்ச் பண்ணின உடனே முதலாவதாக ஒரு வெப்சைட் ஒன்று வருமா இல்லையா? உதாரணத்துக்கு AAT-ல 6 AAT சம்பந்தமா அடிச்சு பாக்குறேன். இப்ப நான் சும்மா AAT கிளாஸஸ் அடிச்சு பாக்குறேன். கிளாஸஸ் தமிழ் அடிக்க அடிச்சா முதல்ல என்ன வெப்சைட் வருதுன்னு பார்ப்போம். சாரி, இமேஜ்ல இருக்கு. முதல்ல என்ன வெப்சைட் வருது? முதல்ல என்ன வெப்சைட் வருதுன்னு சொன்னா இந்த AATSrilanka.com சொல்லக்கூடிய ஒரு சேரினுடைய ஒரு இது ஒன்று வருது. அதுதான் முதலாவது வருது. இவரை சர்ச் பண்ணனோடனே முதலாவது வருது என்று சொன்னா இதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது அதிகப்படியாக எதை மக்கள் தேடுறாங்களோ, அதே மாதிரி எதை அதிகப்படியாக மக்கள் சர்ச்ல பண்றாங்களோ, சர்ச்சிங் நடத்துறாங்களோ, அது முதலாவதாக இருக்கு. இது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பின்னால பேக்எண்ட்ல வேலைகள் நடக்கும். சரிதான பிள்ளைகள்? இதுல சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் என்றால் என்னன்னா பேமெண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணி வைப்பாங்க. அது எப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்னது சிவி ஃப்ரீ சிவி டெம்ப்ளேட், சிவி மேக்கர். சரியா? இதுல பாருங்க, இது ஸ்பான்சர்ட் ரிசல்ட் இருக்கும். இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க? காசு கொடுத்து வச்சிருப்பாங்க. சரியா? இது கீழே வாரதுகள் எல்லாம் சர்ச்ல முதலாவது வாரம். அந்த கென்வா முதலாவது வாரம். இது என்னது? ஸ்பான்சர்ட் ரிசல்ட்டா காசை கொடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க? இவங்ககிட்ட முதலாவது சைட் முதலாவது வாரம் மாதிரி செட் பண்ணி இருப்பாங்க. இது கூகுளுக்கு பே பண்ணுவாங்க. சரியா? இப்படி பே பண்றதுதான் என்னது? சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கா இருக்கு. சரிதானே? இந்த டிஃபரன்ஸ் நீங்க விளங்கி இருக்கணும். அதே மாதிரி சோசியல் மீடியாஸ்ல நாங்க மார்க்கெட்டிங் பண்ணா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். அதே மாதிரி கண்டென்ட் அடிப்படையில் இப்ப உங்களுக்கு தெரியும் லாலா பிஷ் டாப், அதே மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. சரிதானே? ஸோ டிக்டாக்ல எல்லாம் கண்டென்ட் போடுவாங்க. நல்ல கண்டென்ட்டை போட்டு மார்க்கெட் பண்ணுவாங்க. சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க. சரியா? ஃபேஸ்புக் அதில் சோசியல் மீடியால போனாலே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள வச்சுட்டு. அதே மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங்னா இமெயில்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஸ்பான்சர் அடிச்சு சில மார்க்கெட்டிங் இதுகள் வரும். சரியா? இப்படியான விஷயங்கள் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முறைகள். இன்னும் எக்கச்சக்கம் ஏராளம் இருக்கு. நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன்.
சரியான பிள்ளைகள். சோ இதன் அடிப்படையில நாங்க பேப்பரை கொஞ்சம் குயிக்கா பார்த்தோம் என்று சொன்னால், டூ தௌசண்ட் 26ல பாத்தீங்களா, வெற்றிகரமான பண்டக்குறிக்கான தேவைப்பாடுகள் இரண்டை குறிப்பிடுக. என்னென்ன தேவைப்பாடுகள்? உண்மையானதாக இருக்கணும், பொருத்தமானதாக இருக்கணும், அடையாளம் காணக்கூடியதாக இருக்கணும், வேற என்னது, நிலையானதாக இருக்கணும். எஸ், இதுதான் ஆன்சர். ரைட். அதே மாதிரி சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் என்னன்னு சொல்லி கேட்கிறான். அதாவது சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். அதை என்னது, எழுதி வைக்கிறது தான். சரிதானே? ரைட். அடுத்தது இதுல பெருசா கேள்விகள் வாரது இஞ்சால குறைவுதான். பட் கேட்பான். அவ்வளவுதான் இதுல கேள்வி இருக்குது. சரியோ, மற்றதுக்கு பார்ப்போம். 2025 ஜூலைய பார்ப்போம். ஜூலைல பாத்தீங்களன்னு சொன்னா இதெல்லாம் பார்த்துட்டோமே. என்ன கரு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். சந்தை துண்டமாக்கலினுடைய 2 நன்மைகள் பார்த்திருக்கிறோம். சரிதானே? அதே மாதிரிக்கு இருக்கு பாத்தீங்களா, விற்பனையாளர் அதிகரிக்க பயன்படுத்த டிஜிட்டல் சந்தைப்படுத்தலின் 3 முறைகள். அப்ப டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் முறைகள் என்னென்ன பார்த்திருக்கிறோம்? SEO பார்த்திருக்கிறோம், SEM பார்த்திருக்கிறோம், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பார்த்திருக்கிறோம், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் எல்லாம் பார்த்திருக்கிறோம். என்ன இதுல 3 தான் கேட்டிருக்காரு. அது கேட்டு என்ன செஞ்சிருக்காரு, விவரிக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அது என்னன்னு சொல்லிட்டு விவரிக்க தெரியணும். அப்ப ஒரு இதுல ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவான். ஏழாவதுல அநேகமா இப்படியான கேள்விகள் வாருது. சரி, அதே மாதிரி இங்க பாருங்க, நெறிமுறை சார்ந்த சந்தைப்படுத்தல் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கறதும் இங்க கேள்வியா கேட்கிறான். சரிதானே? அப்ப எங்களுக்கு ஏயும் பிக்கும் ஆன்சர் எப்படி வருதுன்னு தெரிஞ்சோம்னா கொஞ்சம் இலகுவாக இருக்கும். 2025ல ஏழாவது கேள்வி. எஸ், இந்த இருக்கு. முதலாவது இந்த இருக்கு, SEO, தேடு பொறி சந்தைப்படுத்தல். அதாவது தேடு பொறி இதுல நிறைய சொல்லியிருப்பான். நான் சொன்னதுதான் விஷயம். அதாவது நீங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க சர்ச் பண்ணுகின்ற போது, சரியா, நீ சர்ச் பண்ணும் போது என்னது, முதலாவதாக என்ன சைட் வருதோ, சோ அப்படி வரக்கூடிய அளவுக்கு நாங்க சந்தைப்படுத்தல மேற்கொண்டோம்னா அது SEO அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சமூக ஊடக சந்தைப்படுத்தல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், அதே மாதிரி மின்னஞ்சல் மார்க்கெட்டிங், அதாவது இமெயில் மார்க்கெட்டிங், அதே மாதிரி இன்னும் நிறைய உள்ளடக்க சந்தைப்படுத்தல், நிகழ்நிலை சந்தைப்படுத்தல், இப்படி எக்கச்சக்கமா இருக்கு. நீங்களும் நிறைய அந்த இதை சர்ச் பண்ணி பாருங்க. இதுல கொஞ்சம் இவோட தமிழ் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்கிறது, டக்குன்னு விளங்காது. சோ அதனால நீங்க ChatGPT பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஆன்சர் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது எல்லாத்துக்கும் ChatGPT யூஸ் பண்றது இல்ல, இந்த சில முக்கியமான விடயங்களுக்கு பார்த்தோம்னா நெல்லம். சரியா? ரைட். அடுத்தது 2025 ஜனவரி பார்த்தோம்னா விஷயங்கள்லாம் பழைய விடயங்கள்லாம் பார்த்துட்டோம். இந்த இருக்கு பாருங்க, ஒரு வெற்றிகரமான பண்டக்குறிக்கான 2 தேவைப்பாடுகள். சேம் கேள்வி, அதை அப்படியே அடிச்சு போட்டிருக்கான். டிஜிட்டல் சந்தைப்படுத்தலினுடைய 2 பிரதிகூலங்கள் கேட்டிருக்கான் பாத்தீங்களா, 1.14. இதெல்லாம் அடிக்கடி கேள்வி பகுதியா வாருது. பட் இப்படித்தான் போடுவான். எந்த பகுதியில வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா சரி. இந்த நேரடி கொஸ்டின்லையும் கேட்பான். அதே மாதிரிக்கு பாத்தீங்களன்னு சொன்னா 7வது கேள்வியில ஏதாவது ஒரு
வகையில கேட்பாங்க. இந்த இருக்கு பண்ட குறியிடல் ஏன் முக்கியத்துவம், பண்ட குறியிடல் ஏன் முக்கியத்துவம் என்று சொல்லி கேட்கிறார். சரிதானே? அவ்வளவுதான் இதுல கேட்கிறார். சரியோ, இதுல வேற ஒன்றும் கேட்கல. அதே மாதிரி 2014 ஜூலையும் பார்த்துருவோம். 24 சாரி 14 இல்ல 24. இந்த இருக்கு பாருங்க, அடிப்படை சந்தை கலவை இனங்காணுங்க. 4Ps என்னன்னு சொல்லிட்டு இனங்காண சொல்லியிருக்கான். பட் ஜஸ்ட் எழுதினா சரி. ப்ராடக்ட் பிரைஸ் பிளேஸ் ப்ரொமோஷன். சரியா? இதுல பெருசா ஒன்றும் இல்ல. நீங்க ரீசெண்ட் டைமா எப்படி வருதுங்கிறத தான் பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பழைய பேப்பர் தானே. ஸோ ரீசெண்ட் டைமா எப்படி வந்திருக்குன்றது பாத்தீங்கன்னா சரி. அதே மாதிரி மாடல் பேப்பர் வெளியிடுவான். அதை பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இங்க பாருங்க, இதுல வந்து கேட்டிருக்கான் 6வது கேள்வியில டிஜிட்டல் சந்தைப்படுத்தலுடைய 2 அனுகூலங்கள் என்னன்னு கேட்கிறான். துண்டமாக்கல் மற்றும் நிலைப்படுத்தல் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடு என்னன்னு சொல்லி கேட்கிறான். சரியா? அதாவது இதுல வரைவிலக்கணம் தான் வேறுபாடு. இதுல வேற புதுசா ஒன்றும் இல்லை. அது விவரிச்சிங்கன்னா சரி. ரைட். அடுத்தது இதுல ஏதாவது கேட்டிருக்கானான்னு சொல்லி பார்த்தா இதுல ஒன்றும் இல்லை. சரியா? சோ ரீசெண்ட் டைம்ல டிரெக்ட் கேள்வியிலையும் 7வது கேள்வியிலையும் இந்த சந்தைப்படுத்தல் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படுது. சோ அந்த விடயத்தை பார்த்துட்டீங்கன்னா சரி சரி. சரியா? நீ இதோட இந்த சந்தைப்படுத்தலுங்கிற அழகு நிறைவடையுது. ஸோ அடுத்த இது வந்து மனிதவள முகாமைத்துவம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா நெல்லாம். ஸோ அதை நாங்க நாளைய கிளாஸ்ல பார்ப்போம். சரிதானே? ஸோ நாளைய கிளாஸ் டைம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. ஃபாலோ அப்ல இருங்க. எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. அப்ளை பண்றதுக்கான திகதி தெரியும் தானே. வார 4ஆம் தேதியோட முடிவடையுது. ஸோ அதனால அதுக்கு முதல் அப்ளை பண்ணி கொள்ளும். சரியா? ரைட். ஸோ நாம என்ன செய்வோம், முடிச்சு கொள்ளுவோம். ஏதாவது டவுட்ஸ் பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு கேட்டுக்கொள்ளும்.